தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் இந்தியாவின் முதல் ரயில் ஹரியானாவில் ஆரம்பம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் பசுமை ரயில் போக்குவரத்தில் புதிய மைல்கள். இதன் முக்கிய அம்சங்கள்: ரயில் இயக்கத்தின் போது நீராவி மட்டுமே வெளியேற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பம், எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருக்கும் இந்தியாவின் தேவையை குறைக்க உதவும், ஒரே நேரத்தில் 2600 பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய கொள்ளளவு, உலகின் மிக நீளமான மற்றும் அதிக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில், 10 பெட்டிகளுடன் 3200 குதிரை திறன் கொண்ட சக்தி வாய்ந்த இயந்திரம், முழுமையாக இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம்-1 தனது முதல் சோதனை ஏவுதலான மிஷன் ஆகமன் திட்டத்திற்காக ஜூலை 18 காலை 11:30 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள 24 மீட்டர் உயரமுடைய கார்பன் காம்போசிட் ராக்கெட்டான விக்ரம்-1 450 கிலோமீட்டர் உயரமுள்ள லோ எர்த் ஆர்பிட்டில் 350 கிலோ வரை எடையுள்ள செயற்கைக்கோள் மற்றும் பிற பேலோடுகளை தன்னிச்சையாக நிலைநிறுத்தும் திறன் கொண்டது. இந்த பேலோடுகளில் காஸ்மோஸ் டைமண்ட்ஸ் நிறுவனம் ஆய்வகத்தில் உருவாக்கிய டைமண்ட் லோட்டஸ் என்பதும் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதல் ஏவுதளத்தில் விக்ரம்-1 ராக்கெட் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ள காட்சிகளும், இஸ்ரோ மற்றும் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் விஞ்ஞானிகள் இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. யூனியன் பிரதேசமான தமனில் புதிதாக திறக்கப்பட்ட நமோ விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு முதல் நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிராந்திய போக்குவரத்து இணைப்பு மேலும் வலுப்பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தை திறந்து வைத்த சில நாட்களிலேயே மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் தமன் நிர்வாகி பிரஃபுல் பட்டேல் ஆகியோர் டெல்லிக்கு முதல் நேரடி விமான சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த புதிய விமான சேவையால் சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் முதலீடு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எதிர்காலத்தில் கூடுதல் நகரங்களுக்கு விமான சேவையை விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமிர்தசரஸிலிருந்து மேற்கு வங்கம் வரை பரவியுள்ள பருவமழை பள்ளத்தாக்கு காரணமாக அடுத்த சில நாட்களில் ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கரில் 12 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளிலும் 12 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அங்கு அடுத்தடுத்த நாட்களிலும் கனமழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி NCR பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதம் இயல்பை விட அதிகமாகவே இருக்கும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் மற்றும் ஈரப்பதம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் 2 முதல் 3 நாட்களுக்கு பிறகு கனமழை பெய்யக்கூடும். இமயமலை பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவால் 2ஆம் முறை நடத்தப்பட்ட நீட் UG 2026 தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நீட் UG 2026 தேர்வில் சுமார் 20 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர்.
இந்தியா முழுவதும் 551 நகரங்களில் அமைந்துள்ள 5440 தேர்வு மையங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 11.21 லட்சம் மாணவர்கள் இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ் மற்றும் தொடர்புடைய படிப்புகளில் சேர்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் மாணவர்கள் 13 மொழிகளில் தேர்வு எழுதினர். தேர்ச்சி பெற்றவர்களில் 58% அதிகமானோர் பெண்கள். அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களில் பெரும்பாலானோர் 17 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்கள்.